அன்பிற்கினிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற திருப்பூர் மாவட்ட காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் லியோ ஜோசப் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மாநகர் மாவட்ட காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் நண்பர் சுரேஷ் பாபு அவர்களே, காந்திய மக்கள் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர்கள் திரு எம் கந்தசாமி அவர்களே, திரு நரசிம்மன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கணேசன் அவர்களே, கோவை மாவட்டத்தினுடைய காந்திய மக்கள் இயக்க தலைவர் திருமலைராஜன் அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செல்வ இலக்கிய ராஜா அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் தமிழகத்தின் மூத்த காந்தியவாதிகளில் ஒருவர், என் நெஞ்சத்தில் தனியிடம் பெற்ற லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களே, இதுவரை வாழ்த்துரை வழங்கிய திரைப்பட இயக்குனர் என்று சொல்வதை விட ஒரு மகா கலைஞனாக எனக்குள்ளே நாற்காலியிட்டு அமர்ந்திருப்பவரும், இனம் சார்ந்து சிந்திப்பவரும், நெஞ்சில் பட்டதை நேர்படச் சொல்பவருமாகிய தங்கர் பச்சான் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரும் என்றும் என் போற்றுதலுக்குரிய எளிமை சார்ந்த அறிவார்ந்த தோழருமாகிய ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த தமிழகத்திலேயே நான் நெஞ்சு நெகிழ்ந்து வணங்கத்தக்க ஒரு மனிதர் உண்டென்றால் அந்த மனிதராக என்றும் இருக்கின்ற என் தந்தைக்கும் மேலான இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாளைய தமிழக அரசியலின் விடிவெள்ளி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களே, குழுமியிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிரம்ப கூச்சலும் கோஷமும் இல்லாமல் நான் உங்களிடையே வழங்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் உளங்கனிந்து கேட்க வேண்டும், அவற்றை உள்வாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தமிழருவி மணிகன் என்கின்ற தனி நபராக உங்கள் முன்னாலே நான் நிற்கவில்லை. காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையிலும் என் தலைக்கு பின்னாலே ஒரு புதிய ஒளிவட்டத்தோடும் உங்களிடம் நான் நின்று பேசவில்லை. ஒட்டுமொத்த தமிழச் சாதியினுடைய மனம் எதை சிந்திக்கிறது, அதனுடைய மனச்சான்றை உறக்கத்திலே இருந்து விழிக்கச் செய்தால் அது என்ன பேசுமோ அதை பேசுவதற்காக உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். நண்பர்களே, விசில் அடிக்கிறது ரொம்ப மட்டமான கலாச்சாரம். நிச்சயம் காந்திய மக்கள் இயக்கத்தில் உள்ளவர் விசில் அடிக்க மாட்டார். நண்பர்களே, ஒரு நோக்கம் கருதி இந்த மேடை போடப்பட்டது. காந்திய மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் இல்லை. இந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய நான் எந்த சொத்தும் இல்லாதவன். ஆனால் இந்த இயக்கம் இவ்வளவு சிறப்பாக
செலவழித்து ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு சமூக நோக்கம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் பிச்சை எடுத்தோம். இந்த பிச்சை போடுவதில் மிகப்பெரிய மனிதர்கள் மனம் கனிந்து இதயம் நெகிழ்ந்து தங்கள் பங்களிப்பை தந்தார்களே, அவர்கள் அனைவரையும் நான் என் நெஞ்சுக்குள் வைத்து நன்றி பாராட்டுகிறேன். காந்தியை விட பெரிய பிச்சைக்காரனை இந்த தேசம் இதுவரை கண்டதில்லை. காந்தி எல்லா இடத்திலும் பிச்சை எடுத்தார். தன் சொந்த வாழ்வுக்கு அவர் பிச்சை எடுத்ததில்லை. தன் சொந்த வாழ்வு நலனுக்காக பிச்சை எடுப்பது கேவலம். சமூக நலனுக்காக ஒவ்வொரு காசாக தேடி பிச்சை எடுத்து திரட்டுவது மாபெரும் சேவை. நண்பர்களே, ஒவ்வொரு செப்பு காசுக்கும் இந்த இயக்கத்தில் கணக்குண்டு. சன்னியாசியின் காசை விட முக்கியமான காசு செலவழிக்கப்பட்டு நீங்கள் கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு செப்பு காசு என்பதை சாதாரணமாக நினைப்பீர்கள். காந்தியம் அப்படி நினைக்காது. 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் அதனுடைய முதல் அலகு 1 பைசாவிலே இருந்துதான் தொடங்குகிறது. 1 பைசாதான் முதல் அலகு. அந்த 1 பைசா நேர்மை சார்ந்ததாக இருந்தால்தான் 1 கோடியும் நேர்மை சார்ந்ததாக இருக்கும். இல்லை என்றால் அது 1,76,000 கோடியாக மாறிவிடும். எனவே இவ்வளவு சிரமங்களுக்கு இடையே ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான வியூகத்தோடு இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்த மேடையில் வந்து அமர வேண்டும் என்று நான் தவம் செய்தேன். தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வந்து அமர்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று நெஞ்சார விரும்பினேன். வைகோ அவர்கள் இந்த இருவருக்கும் இடையில் அமர்ந்தபடி ஒரு புதிய வியூகத்தை அமைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இது என்னுடைய ஆசையே தவிர என் கட்டளை அல்ல. கட்டளை இடுவதற்கு நான் சட்டாம்பிள்ளையும் இல்லை. ஆனால் என் ஆசை அல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நேர்மையான அரசியல் இனியாவது விழுத்தி எழ வேண்டும் என்று கருதுகிற மக்களின் ஆசை. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 4 விதமான சிந்தனைகளை தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே தெளிவாக எடுத்து வைத்தார். ஊழல் என்பது இன்று நேற்றல்ல. 1946 மகாத்மா காந்தி நெஞ்சம் முழுவதும் ரணப்பற்றி வெளிப்படுத்திய வார்த்தைகளை தன்னுடைய பேச்சில் நிறைவாக வைத்துவிட்டு ஐயா நல்லக்கண் அவர்கள் விடை பெற்றுக் கொண்டார். ஆனால் இவர்களிடம் நான் மன்றாடுகிறேன், என் சொந்த நலனுக்காக அல்ல, எனக்கென்று எந்த அரசியலும் இல்லை, எதையும் நாடி எதையும் தேடி சென்று எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்கிற ஆசையும் இல்லை. ஒவ்வொன்றாய் விட்டு விலகுவதுதான் வாழ்வின் உன்னதம் என்பதை காந்தியத்திடமிருந்து கற்றவன் நான், காமராஜரிடமிருந்து பெற்றவன் நான். எனவே எதையும் தேடி செல்ல நான் விரும்பவில்லை. இந்த காந்திய மக்கள் இயக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காந்திய மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு பொருளாளராக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்கின்ற கிருஷ்ணமூர்த்தி பம்பரம் போல், மதிமுகவின் சின்னம், பம்பரம் போல் சுழன்று சுழன்று பணியாற்றக்கூடிய சுரேஷ் பாபு. நண்பர்களே, இங்கே பின்னாலே நன்றியுரை நவில இருக்கக்கூடிய விஜயகுமார், கணேசன், வரிசையாக நான் சொல்லிக் கொண்டே போகலாம். இதனுடைய தலைவராக இருக்கிற ஜோசப், ராதாகிருஷ்ணன், ஒரு சாதாரண தொண்டராக இருந்து சதா சர்வ காலமும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சி குறித்தே சிந்திக்கக்கூடிய ஐயப்பன், கந்தசாமி, வரிசையாக சொல்லலாம். இவர்கள் அனைவரும் எதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள்? ஒரு சமூக நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி எம்பியாக வேண்டும் என்பதல்ல எங்கள் கவலை.
லியோ ஜோசப் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதல்ல எங்கள் நோக்கம். சுரேஷ் பாபு ஒரு மாநகராட்சியின் மேயராக வந்து அமர வேண்டும் என்பதல்ல எங்களுடைய விருப்பம். நாங்கள் எங்களுக்காக இல்லை, இந்த சமுதாயத்தில் நேர்மை சார்ந்த மிகச்சிறந்த மனிதன் எங்காவது இருந்தால், தலைமை நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக யாராவது என் கண்ணில் தென்பட்டால், அந்த மனிதர்களை கொண்டு வந்து அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று சுயநலமற்று இயங்கக்கூடிய இயக்கம் காந்திய மக்கள் இயக்கம். இதில் யார் முதலமைச்சர் ஆவது என்பதல்ல கேள்வி. இங்கே ஊழலை ஒழிப்பதற்காக துவந்த யுத்தத்தை நடத்துகின்ற நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குகிற பிதாமகனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் இயக்கம் ஊழலை ஒழிப்பதற்காக உள்ள இயக்கம் தானே. உங்களை போல் நேர்மை சார்ந்து, எளிமை சார்ந்து, தூய்மையான ஒரு மனிதனை காங்கிரஸில் காண முடியுமா? இடதுசாரி இயக்கங்களில் இருக்கக்கூடிய 2 பெரும் தலைவர்களை இங்கே கொண்டு வந்து உட்கார செய்து காந்திய மக்கள் இயக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், காந்தியம் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளிடம் இருக்கிறதே தவிர அது காங்கிரசிடம் கடந்து போய்விட்டது. காந்தியம் என்றால் எளிமை, காந்தியம் என்றால் நேர்மை, காந்தியம் என்றால் தூய்மை, காந்தியம் என்றால் வாய்மை. இவை ஒன்றும் இல்லாத இடம்தான் காங்கிரஸ். இது இன்றல்ல. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏதோ காங்கிரஸ் இன்றைக்கு கெட்டு சீரழிந்து விட்டது என்று. அல்ல. நாடு விடுதலை பெறுகிற வரையில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சொத்தாக இருந்த காந்தி, விடுதலை கிடைத்து நேருவின் தலைமையில் பதவி நாற்காலியில் அவரவர் பங்கிட்டு அமர்ந்த பிறகு சுமையாகிவிட்டார். காந்தி சுமையாகிவிட்டார். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, அப்படி தேவையற்ற சுமையாகிவிட்டார். அவரை இறக்கி விடுவதற்குத்தான் நேருவிலே இருந்து வல்லபாய் பட்டேல் வரை அனைத்து மனிதர்களும் முயன்றார்கள். காந்தி கண்மூடியது காங்கிரஸ் தலைவர்களுக்கு வரமாக வந்து வாய்த்தது என்பதுதான் வரலாற்று நிஜம். இதை நான் சொல்லவில்லை. மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற லூயி பிஷர் ஒரு நாள் நேரடியாக காந்தியிடம் கேட்கிறார், காந்தி, இந்த கேள்வி அவர் கேட்டதற்கு காரணம், அதற்கு முதல் நாள் காந்தி லூயி பிஷரிடம் தன் வருத்தத்தை சொல்கிறார். இயேசு வழங்கிய மலை பொழிவை பைபிளில் படித்து படித்து